மாண்புமிகு பாரத நரேந்திர மோடி அவர்கள் அவங்க என்னன்னா மக்களுக்கு நிறைய சுமை இருக்குன்னு பல்வேறு கோரிக்கைகள் வந்ததன் அடிப்படையில் 28% இருந்து அதை எடுத்துட்டாங்க. பிறகு 12% வந்து கிட்டத்தட்ட ஒரு 90% பொருட்கள் வரி விதிப்பை வந்து 5% குறைச்சிட்டாங்க. 5% சில பொருட்களுக்கு வந்து 0% குறைச்சிருக்காங்க. இதை பார்த்தீங்கன்னா டிவி வீட்டில் அவங்களுடைய டிவி கிரைண்டர் எல்லாம் பார்த்தீங்கன்னா 28% வரி போட்டிருந்தாங்க. இப்போ அதை 10% குறைச்சிருக்காங்க. அதனால நன்மையா இல்லையா? மக்களுக்கு நன்மை இருக்கா இல்லையா? 10% ஒவ்வொரு பொருட்களையும் குறைக்கும் போது ஒரு 100 ரூபா ஒரு பொருள்னா 10 ரூபா குறைஞ்சா 90 ரூபாய்க்கு வருது. சரி, 10 ரூபாய்க்கு வாங்க வேண்டிய ஒரு பொருள் வீட்டில் இருந்துன்னா, ஒரு வீட்டில் 2 குழந்தைகள் இருந்துன்னா அதில் வந்து ஒரு குழந்தைக்கு வாங்க வேண்டிய பொருளை இப்போ 2 குழந்தைக்கு வாங்கலாம். இது நன்மையா இல்லையா? இதையெல்லாம் நமது மாண்பு முதலமைச்சர்கள் தெரிஞ்சுக்கணும். அப்புறம் நீங்கள் 50% சொன்னீங்க. 50% மாநிலத்துக்கு பங்கு இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல, மறுத்து. ஆனால் மீதி இருக்கக்கூடியதில் தான் எல்லாம் என்ன செய்யணும்? ரோடு போடணும். இன்னைக்கு 4 வழிச்சாலை 8 வழிச்சாலை ரோடுகள் போடுவது யார் போடுறாங்க? மத்திய அரசு தான் போடுறது. இதில் தான் மோடி அவர்களுடைய வீடு திட்டத்துக்கு மத்திய அரசுடைய பங்கு கொடுக்குறாங்க. எல்லா ரேஷன் கடவுளுடைய பொருட்களையும் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. மத்திய அரசு ஃப்ரீயாக கொடுக்குற, அது மாநில அரசுடைய பங்கு கிடையவே கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஏர்போர்ட் கட்டணும். ஒரு நாடு முன்னேறணும்னு சொன்னால் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டி கூடணும். அதாவது கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தினால்தான் நாடு முன்னேறும். ஆனால் அதுக்கு ரோடுக்கு, சாலைக்கு, விமான போக்குவரத்து, விமான நிலையங்கள், கப்பல் போக்குவரத்து, கப்பல் கட்டு துறைமுகங்கள் அனைத்துக்கும் மத்திய அரசு இந்த கொடுக்குற பணத்திலிருந்து தான் மத்திய அரசு கொடுக்குறாங்க. இதெல்லாம் முதலமைச்சர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்பது. சார், ஒன்றிய அரசு விரோத திட்டங்கள் வந்து மக்களிடத்தில் வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் என தமிழக முதலமைச்சர் வந்து மத்திய அரசு சொல்லுங்க, மத்திய அரசு சொல்லுங்க. மக்கள் விரோத திட்டங்கள் வந்து தமிழக மக்களிடத்திலே வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். இல்ல, எது மக்கள் விரோத திட்டம் சொல்றீங்க? முதலமைச்சர் ஸ்டாலின் அறிக்கை சொல்லியிருக்காரு. அவர் என்ன அறிக்கை? அதான் மக்கள் விரோதம் ஏதாவது ஒன்று சொல்லி தானே சொல்லணும். எல்லாமே மக்களுக்கு வந்து நீங்க கேட்குற மாதிரி வச்சுக்கிடும். இப்போ வந்து மக்களுக்கு வந்து எல்லா ரேஷன் கடையிலையும் எல்லாம் ஃப்ரீயா கொடுக்குறோம். அது மக்கள் விரோதமாக அது. விவசாயிகளுக்கு வந்து மாதம் 6000 ரூபா வருஷத்துக்கு 6000 ரூபா கொடுக்குறாங்க 4 முறையாக. அது மக்கள் விரோத திட்டமாக அது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா 37 லட்சம் பேர் கொடுத்துட்டு இருந்தாங்க. இவங்க வந்து மத்திய அரசுக்கு பேர் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி அதெல்லாம் சுருக்கி இப்போ வந்து எல்லாரையும் கட்டுப்பாடு வச்சு இப்போ 19-20 லட்சமாக குறைச்சிருக்காங்க. இது விவசாயிகளுக்கு நம்ம தமிழக அரசு செய்யக்கூடிய மிகப்பெரிய துரோகம், அது மறுக்க முடியாது. அதனால் இதெல்லாம் முதலமைச்சர்கிட்ட நீங்கள் போய் கேட்கணும். எது அவங்க மக்கள் விரோத திட்டம்னு சொல்லுவீங்களே, எதெல்லாம் 1, 2 சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கணும். பாஜகவுடைய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் கூட்டணி தொடர்பான ஏற்கனவே உங்க கருத்துக்கு நேர்மறையா பேசுறாரு. கூட்டணியை கடந்த தேர்தலில் நம்பி வந்த கட்சிகளை பேசக்கூடாது. நீங்க தலைவரா அவர் தலைவரான்ற மாதிரி விமர்சனங்கள் வெளில வந்து எப்படி பாருங்க? இதுக்கெல்லாம் நான் வந்து பதில் சொல்லணுங்கிற இது இல்லை. நீங்க கேட்குற கேள்வியே சரியில்லை. நீங்க தலைவரா அவர் தலைவரானா எங்களுக்குள்ள சண்டை மூட்டுற மாதிரி இருக்கு. இந்த மாதிரி கொஸ்டின் யார்ட்டையும் கேட்காதீங்க. இந்திய கூட்டணியில முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் வந்து முன்னாடி அதிமுக தொடர்பா நான் சொல்லணும், பாஜக தொடர்பா அமைச்சர் அமித்ஷா சொல்றதை மட்டும்தான் அதிகாரப்பூர்வமான சொல்லியிருக்காங்க. ஆனா கட்சியில தலைவர் வந்து கூட்டணி பத்தி விமர்சிக்கிறவங்க நேரில் போய் சந்திக்கிறாங்க. அதாவது அவர் சொல்லும்போது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நட்பு ரீதியாக இப்போ எனக்கும் எல்லா கட்சியும் நட்பு ரீதியாக ஆள் இருக்கிறாங்க. அவங்க போய் சந்திச்சிருக்கிறாங்க, அதை சந்திச்சு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. சார், அதிமுகவோட தலைமை அலுவலகம் வந்து சென்னையில தான் இருக்கு, ஆனா இயக்குபவர்கள் டெல்லியில இருக்கிறாங்கன்னு கனிமொழி குற்றச்சாட்டுகிறாங்க. கனிமொழிக்கு பாவம், ராயல்ஸ் ரோடுக்கு அதிமுக தலைமை இருக்குதுங்கிற அவங்களுக்கு தெரியல போகுது. ஜிஎஸ்டி குறைப்புல தமிழகத்திற்கு 50% வந்து தமிழக அரசுக்கு தான் பாதிப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர். பாதிப்பு இல்லை, எல்லா வரியிலையும் 50% பங்கு தமிழக அரசுக்கு இருக்கு. அது பாதிப்புன்னு நீங்க தவறா சொல்றீங்க.